ஓகே, இப்போ நான் ரொம்பவே ஆசைப்பட்டது இந்த தங்கச்சிக்கு உதவி கிடைக்கணும் என்று. அதே போல உதவி கிடைச்சிருக்கு. பாப்போம் தங்கச்சி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம். பார்க்கிற பார்வையாளர்களுக்கு ஹாய் காட்டுங்க. சத்தம் வரலையே. பாய். எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும். இப்ப அண்ணன் வந்து ஒரு தொகை பணம் அனுப்பியிருக்கிறாரு. இப்ப நான் கேட்டது இப்ப உங்களுக்கு உதவியாக கோழிக்கூடு அவரு கேட்டாரு, எவ்வளவு தேவைன்னு கேட்டாரு. நான் ரூபாய் 1.5 லட்சம் தேவைன்னு தான் சொன்னேன். சரிதான். அப்ப சொல்ல போனால் கோழி கூட்டுக்கு 1 லட்சமும் கோழி வாங்குறதுக்கு 50,000 ரூபாய். என்ன சொன்னா பெரிய கோழி தானே நம்ம வாங்க போறோம், சின்ன கோழி இல்ல. நீங்க சொன்னீங்க ஒரு கோழி 2,500 ரூபாய் கண்ணி போடு முட்டை போட அங்க வேண்டி வந்து 2 கிழமை 2,500 ரூபாய். அப்ப 10 வாங்குறண்டாலே 25,000 வேணும். சரி, ஓகே. இப்ப இந்த உதவியை இப்ப யாரு செய்ய போறான்னு சொன்னால் தீபன் அண்ணன் அவரு லண்டன்ல இருக்கிறாரு. இதற்கு முதலும் ஒரு உதவி ஒன்று என் மூலமா செய்திருக்கிறாரு. என்ன சொல்லி தந்தது குளிக்கணும். போட போறீங்களா? சரி, போட்டு வாங்க. ஏன் போட்டு ஒரு அழகான ஒரு சட்டை போட்டு அதுதான் போட எடுத்து வச்சிருக்காளுப்ப. அப்படியா? அந்த பொங்கலுக்கு ஒரு சிறகு சட்டை சொல்லி அந்த சிறகு சட்டை அது சொல்லாம தானே வந்தாங்க. இப்ப நாங்க சொல்லிட்டு வந்துருக்கேன், அப்படியே வழி கொடுத்து நின்றுப்பா போல. ஓகே, இப்ப தமிழ் மக்களுக்கு உதவிகள் செய்யணும் என்று இப்ப அதான் பல பேர் பல விதமா சொன்னாலும் தெரியும் தானே. இப்ப ஹெல்பிங் வீடியோ சம்பந்தமா பல பேர் பல விதமா சொன்னாரும். இப்ப தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து இருக்கிறாங்க தானே, நல்ல உள்ளம் படைத்தவங்க. இப்ப நடக்குள்ள நோவுதா? நோவ் இல்லையா? நடக்குறா வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம். ஏன் அப்ப நீங்களா திரும்புறீங்களா இல்ல அது கிறுக்கி திருப்புதான்? திருப்பு தாண்டி சொல்லுமையா. அந்த பாருங்க எப்படி போறோம். என்ன கண்டையா பாருங்க எப்படி அந்த கைதான். ஆனா இந்த நிலைமை வந்ததுக்கு பிறகுதான் பாடசாலை கல்வி என்றது நிப்பாட்டப்பட்டிருக்கு. நம்பல வெள்ளுதுங்காடாண்டு வாசிக்க மாட்டேன். ஒல்லும் வாசிப்பீங்களா? இல்ல 10ஆம் ஆண்டும் படிச்சிருக்கீங்கன்னா இப்ப எல்லா எழுத்தும் தெரிஞ்சிருக்கணும். எல்லா எழுத்தும் தெரியுமா? எல்லா எழுத்தும் தெரியுமா? நான் நம்பலையே. அவ இப்ப படிக்கிறதுக்கு ஆசை இல்லை, ஏன்னா தெரியும் தானே. இப்ப எல்லாம் உங்களுக்கு படிக்கிறது விருப்பம். ஏன் நம்ம போகல? கழுத்தாலம் போகல. என்ன நான் 10ஆம் ஆண்டா வாசிச்சு கட்டுங்க. அப்போ சிலர் பிரதிநிதிப்படுத்த நாயகத்தின் மூல ஆட்சி செயல்பாடுகள். அப்ப வேற தங்கச்சி ஒழுகுறன்னு சொன்னாங்களே, உள்ளுக்குள்ள ஒழுகுறதா? கஷ்டமா இருக்கிறதா? அப்ப மழை காலங்கள்ல இருக்கிறது உள்ள தண்ணி உள்ள வாரதா? சரி, இப்ப அம்மா சொன்னாங்க அப்பாக்கு இருந்தது மகளுக்கு மந்திரி. அப்படி அங்க 2ஆம் தேதி போய் வந்த திங்கக்கிழமை 2 பேரும் அரிக்கண்ணா குளிக்க கொப்பி எல்லாம் அரிக்கண்ணா எல்லாம் அரிக்கையா நடுத்து காட்டையா? சரி, இல்ல அதெல்லாம் எல்லாம் அரிக்கி தங்கச்சி ஒரு நடவடிக்கையை பார்த்தாலே விளங்குது. தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி, இன்றைய தினம் நான் எங்க வந்திருக்கிறேன் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம் வாழைக்காலை இழுப்படிச்சேனை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்க, உண்மையில சொல்ல போனால் இவங்களோட வீடியோ போட்டு இப்போ ஒரு உதவியை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். இவங்களோட வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்களாக போகுது. டிசம்பர் 10ஆம் தேதி இவங்களோட வீடியோ போட்ட நான் உதவி தேவைன்று. அப்போ போட்ட உடனே உதவி கிடைக்கல, ஆனால் இப்போ உதவி கிடைச்சிருக்கு 3 மாதத்துக்கு பிறகுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ தெரியும் தான். இப்போ நான் இப்போ நிறைய பேருக்கு உதவி தேவைன்னு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் உதவி கிடைக்கணும். இப்போ உதவி கிடைக்காதவங்களுக்கு உதவி கிடைக்கணும். அப்போதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும். என்னை நம்பி வீடியோ மூலமாக
உதவி கேட்டவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்போ இவங்கள்ட்ட நான் சொல்லலை, நான் இன்றைய தினம் வருவேன் உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லவும் இல்லை. இப்போ கூட அவங்கள்ட்ட சொல்லலை இப்போ உங்களுக்கு உதவி கிடைச்சிருக்காது நல்லா வந்திருக்கிறேன். இப்போ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ 3 மாத காலங்களாக இப்போ அவங்க வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க உதவி கிடைக்குமா கிடைக்காதான்று. அப்போ அந்த எதிர்பார்ப்புன்றது வெறுக்கும் தானே. இப்போ நான் நினைக்கிறப்ப 3 மாத காலங்கள் அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போயிருக்கும். இப்போ சரி ஓகே வீடியோ போட்டு இப்போ உதவி கிடைக்கலன்று இப்போ நான் வந்திருக்கேன் தானே. இப்போ அவங்களுக்கு இப்போ என்ன உதவி கிடைச்சிருக்குன்னு நான் அவங்கள்ட்டே சொல்கிறேன். இப்போ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இப்போ நான் ரொம்பவே ஆசைப்பட்டது இந்த தங்கச்சிக்கு உதவி கிடைக்கணும் என்று, அதே போல் உதவி கிடைச்சிருக்கு. பார்ப்போம் தங்கச்சி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நல்லா பேசினாங்க அந்த வீடியோவில். இப்போ நீங்கள் பார்க்கலாம் அவங்களோட கஷ்ட நிலைமையை. இப்போ தங்கச்சியே சொன்னாங்க, வணக்கம் அம்மா எப்படி இருக்கிறீங்க, சொல்லாமல் வந்திருக்கிறோம். எதிர்பாராத ஒரு வருகையா இருக்கு உங்களுக்கு வேணும். எங்க மகளங்க ஆடு தரத்த போறாவா? நாங்க வந்திருக்கிறோம். இப்ப எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? இந்த நீங்க கொஞ்சம் தந்தோடு போனதுல நாங்க செலவழிக்கிறது அதோட எவ்வளவு உங்களுக்கு சரியா தந்தானா? 15,000 தந்த. அது பிறகு நான் அதோட போட்டுக்கிட்டு என்ன பார்த்து உதவி வேண்டி பக்கத்துல தண்ணி எடுத்த ஐயா வெட்டு நாக்களுக்கு ஒரு 8,000 தண்ணி எடுத்த இந்த குளிக்கிறதுக்கு ஒன்றும் போட்டல அந்த ஆவடத்துல எடுத்த ஐயா உங்கள்ட்ட போய் சொல்ல ஒரு 17,000 முடிஞ்சு 17,000 முடிஞ்சது. நம்மட அண்ணாட மக்களுக்கு தான் வேலை பார்த்தீங்க. அப்ப சிரிப்பாள் எந்த அது சிரிப்பு தான். பிறகு நீ தண்ணி வேணும் முழுகுறதுக்கு பைப் எல்லாம் பூட்டல பூட்டணும் காசு இல்லை பிறகு பூட்டுவான்ட்டு அவடத்தை எடுத்து 1.5 மாதம் ஐயா. அப்ப நான் தந்த காசை பயன்படுத்திருக்கீங்க தண்ணி எடுக்கிறது. தண்ணி முக்கியம் ஐயா போகணும் ஐயா கனவு ஆள்றது கண்டோடு தண்ணி எடுத்த ஐயா நாங்க பிரிச்சா அப்படி செலவழிக்கல அதுல போட்டு தான் கடனும் வண்டி எடுத்த வேற சாப்பாடுகளுக்கெல்லாம் எடுக்கல. தண்ணி தானே முக்கியம் கண்டோட்டு எடுத்த மற்ற வேலையெல்லாம் இந்த கிடக்கு தானே நீங்க கண்டானே அந்த ஜன்னல் போடல ஊடுகள் யாரும் போட ஓட்ட அதுல நடக்கல சாமியறை கூட்டல பூஜல் ஒன்றும் இப்படி வேலையெல்லாம் கிடக்குதான். வேலி ஆடு வாங்கிருக்கீங்களா? இல்ல அப்பாடா ஆடு நீக்கு ஒரு குட்டியும் பொட்டையும் வாரம் புறவை. அப்ப இந்த 2 ஆடு நீக்கி அவரு அப்பாடா என் கடல்ல அது வளவுக்கு வார அந்த குட்டியை தூக்கி தூக்கி பழகித்தாள். அப்படியா? சரி ஓகே பரவாயில்ல. ஏதாச்சும் நீங்க செய்தானே வேணும். இப்ப என்ன செய்யறீங்க? இப்ப நீங்க அந்த பழைய வீடியோவில் இப்ப உங்களோட உதவி கேட்ட வீடியோ நீங்க சொன்னீங்க இப்ப தோட்ட வேலைகளுக்கு வயல் வேலைகளுக்கு தானே போறேன். என்ன செய்யறீங்க? இப்ப நான் சொல்லாம வந்தேன் நான். அப்ப இன்றைய தினம் கூட நீங்க வேலைக்கு போகாம நிக்கிறீங்க. அப்ப என்ன வேலை செய்யற? இப்ப அங்க சமைக்க போனேன் 500 ரூபா காய்ச்சி அந்த ஐயா சமைக்க போன சமையல் வேலை. சமையல் வேலை நெடுகல்ல புள்ளைய விடுத்து தூர போயில அது இந்த விதைக்கிறாக்களுக்கு சமைக்க போன இடத்துல 500 ரூபா காய்ச்சி அந்த 12 மணியோட வந்துட்டேன். இந்த என்ன கைட்டம் தானே ஐயா கைட்டம் வந்து என்ன செய்வேன் தண்ணி நமக்கு இந்த புள்ள தண்ணி எனக்கு பைப்பு வேணும் குளிக்க வேணும் எடுத்த நாடியா தண்ணி எடுத்த ஐயா அதோட என் காய்ச்சி ஓட்டு. இப்ப என்ன கைட்டம் தானே ஐயா சமுத்தியம் இல்லையா ஒரு இருக்கும் இந்த வாழைக்காரைக்கு பொய்யண்டா விசாரிச்சு பாப்பா பேஜாமலுக்கு நடாங்க போய் என்னையா என்ன அங்க காரைய கோல் எடுத்தேன் அடி சொல்றாள் அது போற கதைப்பம்பா பேஜாம இன்னைக்கு இல்லாட்டியும் பழம் கதை கேட்கல. பிறகு என்ன செய்யற இப்படியா கிடக்கு ஐயா சமுத்தி இல்லையே ஒருத்தருங்க 1.5 வருஷம் கூடி கடன் அதை பத்தி என்ன வாங்கினாலும் கொடுக்குறேன் தாரேன் ஓட்டு கடன் வாங்குறதும் என்ன செய்யற இப்படியா கிடக்கு ஐயா. நீ என்ன இந்த அண்ணா உறிஞ்சால இருக்கவர் தான் நெல் ஒரு மூட தண்டு ஊரியா புட்ட நெல்லு இப்படி போகுது ஐயா. என்ன செய்யறையா தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட உண்மையை சொல்றேன் நான் பொய்யல்லி நமக்கு பழகல கைட்டம் தான் கைட்டம் வந்து காட்டுறல தெரியுறான் ஐயா. இப்ப இவட நிலைமை எப்படி இருக்கு? இப்ப நீங்களே சொல்லுங்க. இப்ப அவடைய பேசுவோம் நம்ம. அதற்கு முதல்ல இப்ப இவட நிலைமை சொல்லுங்க. மருத்துவமனை கொண்டு போ. நாளைக்கு 3ஆம் தேதி கிளீனுக்கு போகணும். மாதம் போறையா? மாதம் கிளீனுக்கு கொண்டு நாளைக்கு 3ஆம் தேதி ஒரு பெரிய ஆஜத்திரிக்கு. என்ன சொல்றாங்க? இப்ப என்ன மாதிரி குளிக்க போட சரி வரும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியா? சரி வரும்னு சொல்றாங்க. சரி வரும் சொல்றாங்க. குளிச்ச காலையில இரவிலையும் போடுறான். 1 மாதத்துக்கு இருக்கா இந்த 1.5 வரைக்கும் கூடி குளிச்ச எடுக்கலாம். அடுத்தடுத்து போடுறதுக்காக கொஞ்சம் நல்லா இருக்கு ஐயா. கோவிலுக்கு கொண்டு வர்றேன் ஞாயிற்றுக்கிழமையில இன்றைக்கு போகல கோவிலுக்கும் போறான் ஆசிரியத்திரியும் போறான். என்ன இப்படி இந்த வேலியும் கொஞ்சம் ஆடு மாடு வாரான் சின்ன கண்டு பனையில வெட்டி இந்த மட்டையில நான் தான் கொஞ்சம் நாங்க ஒரு சம்பளத்துக்கு ஆள் பிடிச்சா சம்பளம் கொடுக்க இல்லையா ஐயா. நான் சும்மா அந்த சின்ன பனை வந்தா நீங்க வெட்டக்கூடிய பனைகள்ல இதுகள்ல வெட்டுற கொஞ்சம் ஒரு 10 மட்டை வெட்டிட்டு வர அப்படி வரியில நம்ம கட்டைகளும் வண்டி நாட்டையும் இல்லையா கையில பேசாம இல்லை.
ரெண்டு ஓட்டு ஆடு புள்ளைலண்டா சரியான ஆசை ஆண்ட ஓட்டது வாழை குட்டியாம ரெண்டு மாதிரி ம். ரெண்டு கைத்த நிலை தானே ஐயா என்ன செய்யற என்னடான்னு அந்த அண்ணாக்களும் வரலம்மா அவையிற நம்பர் நம்மகிட்ட நம்மட நம்பரும் அவையில்ட்ட இல்லை அப்படின்னு சொன்னவியா ஓ என்ன செய்யற அண்ணாக்களை காணல அன்றைக்கு புதன்கிழமை வாழைக்காலைக்கு வந்து ஆண்டு நாங்க அவர்கிட்ட கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட நீங்க ஓ என்ன செய்யற நானும் உதவி கிடைச்ச தண்ணி நானும் வரலாம் வரலாம். வீடியோ போட்டு உடனடியாக உதவி கிடைக்கல மூணு மாதம் ஐயா வேற விலங்குல? வேற உடுப்பு போடையாண்டு கேட்கிறாள் அப்படி இல்ல வேற உடுப்பு போடணுமாண்டு கேட்கிறாள் ஐயா அவள் போட போறீங்களா சரி போட்டு வாங்க ஆ. ஏன் ஓ போடுது வா ஒரு அழகான ஒரு சட்டை போட்டு அந்த ஓ அந்த வாங்க ஓ அதுதான் போட எடுத்து வச்சிருக்காள் இப்ப அப்படியா அவ அந்த பொங்கலுக்கு போய் ஒரு சிறகு சட்டை சொல்லி அந்த சிறகு சட்டை சிறகு வேணும். சட்டை ஓ அது நாங்க சொல்லாம தானே வந்தாங்க இப்ப நாங்க சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வழி கொடுத்து நின்றுப்பா போல ம். ரெண்டு ஓட்டு அப்படித்தான் அது எங்கேயும் போறாண்டாலும் யாரும் வந்தாலும் உடுப்புரி அதை போடணும் இதை போடணும் கேட்டா அவதிப்படுவாள் ஆ, பொங்கலுக்கு வேண்டி தர சொல்லி எல்லாரும் வேண்டுறாங்க சிறகு சட்டை சிறகு சட்டை பாப்போம் எப்படி ரெண்டு இருக்குது சிறகு சட்டை புரிஞ்சானதுக்கு அண்ணாவிய ம். வாங்கி கொடுத்த 1600 ஆண்டு பொங்கல் ஆ. இப்ப உங்களோட வீடியோ போட்டதுக்கு பிறகு இப்ப என் மூலமா உதவி செய்யலாட்டியும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் வேற அப்படி யாரும் கஷ்டத்துல- செஞ்சு ஓ, சொல்றல ஐயா இப்ப நீங்க எப்படியான கஷ்டத்துலயா இருந்து நீங்க எனக்கு தெரியாதே இப்ப வீடியோ ஓ. மூலமா தான் எனக்கு தெரிய தெரியும். வந்தது உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் உங்களுக்கு சொந்தக்காராக்கள் உதவி செய்தாங்களா அல்லது உங்கள்ட்ட கேட்டாங்களா அப்படி என்னண்டா அப்படி வந்து போனவங்கண்டா இல்ல இப்ப உங்களோட கஷ்டத்தை வந்து நான் தெரியப்படுத்தினேன் தானே வீடியோ மூலமா ஓ இப்ப சிலவங்களுக்கு இப்ப உங்களோட வீட்டுல நடக்கிறது தெரியாது தெரியாது ஐயா தெரியாது இப்ப நீங்க கஷ்ட நிலைமையில இருக்கிறீங்க என்று மற்றவர்களுக்கு அப்ப உங்களோட ஊராக்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஓ அப்படியே வீடியோ போட்டதுக்கு பிறகு உங்கள்ட்ட என்ன கதைச்சாங்க வீடியோ சம்பந்தமா இப்ப உங்களோட வீடியோ சம்பந்தமா ஆகல் நம்ம ஊர் ஆகல் ஓ ஊராக்கள் சொன்னாங்க நாங்க கனத்தவர் எங்களை கோன்ல நாங்க பார்த்தோம் நாங்க உங்களை ஆ, ஆ. என்ன தந்தாங்க அந்த தம்பி ஆகல் வந்தவிய எவ்வளவு தந்தாங்க ஆ, ஆ. அப்படியா ஓ போட்டாச்சா ஆ. அப்ப வந்து இத கட்டலையா அது அவைக்கு அதை கட்டி விடுங்களேன் இப்ப. அப்ப வந்து போனாங்க ஆ, என்ன தந்தாங்கன்னு நாங்க சொன்னேன் ஏன் ஐயா நம்ம எங்கட சொந்தக்கார ஆகலை கனத்தவர் பார்த்தையாம் ஆ. தந்தையாண்டாங்க ஓ தந்தவங்க தம்பி ஆகல் 15,000 காஜி தந்து விட்டு போனீங்க சரியான பஞ்ச பொறுப்பான நேரம் ம், நாங்களும் புல்லு பிடுங்க போற டைம்ல தந்து விட்டு போனவி அந்த தம்பி ஆகல் பிறகு வரலன்னு சொன்னேன் ம். பரவாயில்ல என்ன செய்யற என்று சொன்னாங்க ஐயா பிறகு தண்ணி தானே முக்கியம் இவ்வளவு தண்ணி கிடந்து பறந்தானே ஆ, தண்ணி அப்ப அதை நான் அதுதான் எடுத்த ஐயா என்ன செய்யற யாரும் இப்ப உங்களுக்கு உதவிகள் செய்யல உதவி உதவி செஞ்சாப்ப இல்லையா இங்க ம். ஓ ஓ இஞ்சியரு என்ன ஆட்டு தலையும் கட்ட மாட்டுது அதுல பாட்டுக்கு போட்டு ஒரு வேலையும் பார்க்க மாட்டுது ஐயா இல்ல என்ன நம்ம செய்யற? பாத்துக்கோங்க அவட ஐயா நிலைமை அப்படியா இருக்கு நீங்க தான் பார்க்கணும் இப்ப நல்லா பார்த்தா தானே அவைக்கு சுகமாகும் இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவ உங்களை கடைசி காலத்துல பாப்பா நல்லா அப்படிதானே ஓ ஆ? ஆ. இதுவும் எப்ப எடுத்த விடுப்போ கண்ணால பொங்கலுக்கு 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 சரி, சரி. பேர் என்ன கூட வாழச்சா சொல்ல அப்படின்னா வாழச்சா ஆ. எப்படி சுகமா இருக்கீங்களா ஓ. ஆ? மறுபட நினைச்சீங்களா அன்றைக்கு ஓ நினைக்கல வரலன்னு நினைக்கல வரல நான் என்ன இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப டிசம்பர் 10ஆம் தேதி தான் உங்களோட வீடியோ போட்டுறேன் நான் ஓ. உதவி வேண்டும் வீடியோ போட்டேன் நான் இப்ப சொல்ல போனால் இப்ப கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் 3 ஆயிட்டு மாதம் ஓமையா ஓ அப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது இப்ப நம்பிக்கை இல்லாம போயிட்டு இப்ப எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க தானே ம், ம். நீங்களே சொல்லுங்களேன் இப்ப எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க இப்ப நம்பிக்கை இல்லாம போயிட்டா இல்ல அண்ணா வருவாரு என்ற வருவாங்க. மாதிரி இருந்தது அப்படியா அப்படியா உண்மையா அப்படித்தானா வருவாருன்னு நம்பிக்கை இருந்ததா ஏன் இந்த நம்பிக்கை இருந்தது அப்படி சொல்லி போட்டு போனா நான் கட்டாயமா வருவேன் உதவிகள் செய்வேன்னு சொன்னேன் சொன்னேன் புறவு வருவான்ட்டு சொன்னது நான் இருந்தேன் அதுக்கு நீங்க சொன்ன புறவு எப்பண்டு இல்லை கூட வீடியோ ஒரு வருவாமான்ட்டு சொன்னானே ஐயா அதை அடுத்து தான் அது கதைக்கிறது ஓ அதுவும் இப்ப சொல்ல போனாலும் இப்ப வீடியோ போட்டோ ஒரு 10 நாள்லயோ அல்லது ஒரு மாதத்துலயோ வரல தானே ஓ இப்ப 3 மாத காலங்கள் 3 மாதம் ரொம்ப முடிஞ்சு. நாள் இன்றைக்கு 2ஆம் தேதி ஐயா முடிஞ்சு 3 மாதம் ஆமா ஆமா டிசம்பர் 10ன்னு சொன்னா பாருங்களேன் ம், ம். ஓகே இப்ப அதுதான் என்ன சொல்றேன் இப்ப உதவி கிடைச்சிருக்கு இப்ப அதனாலதான் நானும் வந்திருக்கிறேன் இப்ப நீங்க வந்து எதிர்பார்த்ததுங்கன்னு சொல்றீங்க இப்ப நீங்க இப்படி சொல்லலையே 3 மாத காலங்கள் ஆயிட்டு வரல. எனக்கு எதிர்பார்ப்பு இருந்தது அப்ப நீங்க வராததால எனக்கு நம்பிக்கையே பெய்த்து என்ற மாதிரி சொல்லல அம்மாக்கு சொல்லுங்கள அப்ப அவைக்கு விளங்குது இல்ல நீங்க சொல்லுங்களேன் அதான இப்ப சொன்னாங்க ஆக்கள் சில பேர் வருவாங்க அந்த தம்பி ஆக்கள் வருவாங்க அவங்க வீடியோ போய் அதுகள் பதில் வந்தா தானே அங்க இருந்து அதுகள் வருவாங்க உதவிகள் கிடைச்சாதான் அதுகள் வருங்கள்
வராம விட மாட்டாங்க. அப்படி கனத்த இடத்த வந்து போறவங்க இங்க மட்டும் இல்லை, எல்லா ஊருக்கும் போற வரவிய வருவாங்க, வராம விட மாட்டாங்க. என்ன சொன்னாங்க, ஓ நானும் சொன்னேன், ஓ மாண்டு சொன்னாங்க வருங்கள் நினைவு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஓ எனக்கு இருந்த ஏன் நான் போய் உங்களோட சொல்ல வருவாங்க, நாள் போகும் வருவாங்க. அப்படிதான் நாங்க வந்து உடனடியாக உதவிகள் கிடைக்கல. ஏதாவது கோழி கூட உண்டு கொஞ்சம் சின்ன கல்லால கட்டி ஐயா தாரண்டா கோழியும் கொஞ்சம் மோண்டி எடுத்து நான் பராமரிக்க திருப்பேன் ஐயா வாதுது. எங்கும் கோழி தான் கிடக்கு, 3 கோழி தான் கிட்ட கிடக்காக 3 கோழி அது சருகுலி வர கூடு மோசமா கிடக்கையா. கோழியை வாங்குமா கோழி கூடு விருப்பமா ஆடு விருப்பமா? ஆடு வேணாம் ஐயா, நாய் குடிக்கிற நாய் குடிக்கிற ஆடு வேணாம். அப்படியா? ஓ ஏன் கோழி பிடிக்கும்? கோழி விருப்பம் கோழி வளர்க்க வச்சு பாத்துக்கலாம். இது ஆடு அங்கால பார்க்க போகணும், நாய்கள் நிறைய ஓடிடும். ஓடிடும். கோழியே ஓடாதா? கோழிதானே மோசம். அப்பாடா அப்படியே மேய்ஞ்சி திரிஞ்சு வரும். ஓ 4-5 ஆடு இருந்த அப்பாவுக்கு நாய் பிடிச்சிது. 2 ஆடு அன்னைக்கு ஒரு குட்டியும் ஒரு பொட்டையும் அன்னைக்கு ஐயா. அப்ப இதன்டா நம்ம பார்த்து ஒரு கல்லால ஒரு அளவான கூடும் கட்டுனா கட்டிட்டு கோழியும் வளர்த்து விரட்டி இந்த புள்ளையும் பார்த்து இருக்கலாம். ஆடு தேடி போறத நாய் பிடிக்குது ஆட்டை, நிறைய நாய் தெரியுது. அதுல பெரிய ஆடை பிடிக்குது ஐயா. 4-5 நாய் ஐயா பின்னுக்கு வந்து போறால மேகல ஓடி வந்து பிடிச்சியா. சரி பாருங்களேன். ஓ பாருங்க. ஓ உண்மையா இருக்கு ஐயா, பெரிய ஆட்டை பிடிச்சிருவையா, குட்டி அண்டு இல்ல 2 ஓட்டு இப்படியா இருக்கு ஐயா. பெரிய ஓணுவான் அந்த போனா தட்டி தட்டி பாக்கலாம் என்ன செய்யற. முதலாவது நம்மட வைத்தியத்தானே பாக்கலாமே, ஏன்னா சாப்பாடு வேணும், எல்லாத்துக்கும் சாப்பாடு வேணும் தானே. இப்ப சரி, இப்ப அந்த வீடியோல என்னென்ன உதவிக்கிழமை கேட்டீங்க நீங்க என்ன கேட்டீங்க சொல்லுங்க பாப்போம். ஊடு தீர்த்தலுக்கு வரா கோழி கூடும், கோழி தண்ணி ரவர் முழுறதுக்கு தண்ணி ரவர் அந்த பைப் லைன் இப்ப முழுறதுக்கு அது கூட்டணுமா, அங்க ஆஜில போற கூட்டு சொன்ன குளிக்கிறதுக்கு. அப்படி கொஞ்சம் ஒரு இடத்த மட்டும் அந்த அடுத்த பெரிய மூலைக்கே தண்ணி என்ன சொன்னா லைன் தண்ணி தான், லைன் தண்ணி தானே அங்க வாட்டர் ஜப்ல இருந்து பவுனதி இருந்து வரது. அது அடுத்த சரி ஓகே. சரி இப்ப சரி ஓகே. இப்ப என்ன உதவின்னு சொன்னாலும் இப்ப நீங்க இந்த வீடியோல வந்து சொன்னது தானே ஒரு வாழ்வாதார உதவி, கோழி கூடு தானே கேட்டீங்க. கோழி கூடும் கோழி கூடு விலங்குல சப்புதான் அது பரவாயில்ல நிக்கட்டும். அப்புறம் வந்து எண்ணெய்களும் போட்டு அந்த ஊடும் கொஞ்சம் திருத்தி எடுக்கணும். இப்ப உங்களுக்கு இப்ப கிடைச்ச உதவியை தான் நான் செய்து தரலாம் என்ன. இப்ப ஓகே, அது அடுத்த கட்டமா பாக்கலாம். உதவிகள் வந்து கிடைக்கும்னு சொன்னா அதையும் செய்து தரலாம். அதான் இப்ப நான் வளமே சொல்றதுதான். இப்ப யாருக்கு என்ன உதவி கிடைக்குதோ அதை கொண்டு வந்து அவங்ககிட்ட நான் கொடுக்கறதுதான். இப்ப சரிதான், இப்ப உங்களோட வீடியோ பார்த்து உதவி வந்திருக்கு. இப்ப அதனால உங்களுக்கு அதை நான் ஏற்படுத்தி தரப்போறேன். இப்ப நீங்க முதலாவது பாருங்க, இப்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. நம்ம ஆரம்ப வீடியோல இப்ப என்ன உதவி கேட்டாங்களோ அதைத்தான் இன்றைய தினமும் அம்மா பேசுறாங்க. அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப கோழி கூடு ஒன்று கட்டுவோம். சரிதான், கல்லால ஒரு அளவான கூடு கட்டி கோழியும் கொஞ்சம் வேண்டி வளர்க்க. சரி ஓகே, நீங்க எதுக்கு கிட்ட கட்ட போறீங்கன்னு சொல்லுங்களேன். அந்த இடத்தையும் காட்டி விடுங்களேன். வாங்க ஐயா ஆட்டும். இப்ப எல்லாம் ஓகே, இப்ப வேலையை ஆரம்பி வாங்கல. நீங்க இத தூக்கி போட்டு இதுக்கு பக்கத்துல வடத்துல இந்த அரிக்கு தானே இடம், இதுல இதெல்லாம் வளைச்சி எறிஞ்சிட்டு போட்டு இதுல கட்டுறானே ஐயா. இதை விட கொஞ்சம் பெருசாக நம்ம இடத்த இடம் பிரி தானே, நம்ம இடம் தானே இது. இதுல மரங்கள் இல்ல ஒன்றும் அது இந்த வட்டு இதுல கட்டுறானே அப்படி உள்ள கொஞ்சம் தள்ளி வரத இதுல கட்டினா சரி. கல்லால இதை விட பெருசா கொஞ்சம் கட்டி. எத்தனை கோழி வச்சிருக்கீங்க? 3 தான் கிடக்கையா. இந்த கோழி கூடு மோசம் தானே கிடந்தது ஐயா. ஒரு 15 கோழி சருகுலி அந்த கீழால போய் பிடிச்சிதையா கூடு வீத்தல. அப்ப அதனால 3 தான் கிடக்கு. ஒரு கல்லால கட்டி நம்ம விழாக்கல் வேணா சீமெந்து போட்டு கதவும் போட்டு நெட்டெல்லாம் அடிச்சு எடுத்து ஒரு கோழி ஒரு 50 கோழி என்ன வேண்டுனா வளர்த்தா அதே வர அவருக்கு முட்டையும் வரும். வாங்குவீங்கம்மா கோழி அங்க போய் ஆக்களை புடிச்சு போய் வேண்டி வரணும். இல்லையா ஒரு சின்ன 15 நாளைய கொஞ்சம் உண்டு 300 ரூபாய் ஆண்டு வேண்டி வந்திருக்காங்க. சீனிய படமா சொன்னால் என்ன கை காட்டுற அது மாமா சீனிய படம் ரெண்டு ஓடு இப்படியா இருக்கி. வேற நம்ம ஆடு வச்சு வளர்ந்து அது முடியாது ஐயா. கோழி கூடு கட்டி சொல்ல போனால் இப்ப இந்த இடத்துல கட்டாயமா கோழின்றது வளர்க்கலாம், பிரச்சனை இல்லையா. ஆகல்ற இடம் இல்ல, ஊர் பகுதி இல்ல, வளவு வழி போகாது. நம்ம பாதுகாது இந்த பிள்ளையும் பார்த்து வச்சுட்டு வளவு பார்த்து இருக்கலாண்டு எனக்கு நல்ல விருப்பம் அதுல. சரியா, இப்ப சொல்ல போனால்
கோழி அதான் கோழிக்கூடு கட்டுறது ஈஸியா, நான் கோழிகள் வாங்குறது தான் கஷ்டம் உண்மையில என்ன பொறுத்தவரை. என்ன சொன்னா நான் அனுபவம் இருக்குதானே, கோழின்றது சரியான கோழி வாங்கணும், நல்லதுல வேண்டி வாங்கணும், நாட்டுக்கோழி நல்லது வேண்டி ஒரு போடு இப்ப வாங்குறாங்க ஐயா. முட்டை ஓடுற கன்னி போடு வண்டி ஒரு 15-20 நாள் முட்டை ஓடுவான். ஆக்கள் வேணும் ஆக்கள் சொன்னேன் 2500 ரூபா அப்படி வேணும். 2500 ரூபா நல்ல கோழி, ஒரு முட்டையும் போடாத போடு. சொல்ல போனால் அதான் பொருத்தமானது. என்னன்னு சொன்னா நம்ம சின்ன மாட்டி வளர்க்கறது அது உண்மையிலேயே தீன் எல்லாம் கூட வேணும், மருந்து வேணும். அது சாகாது, சரியான முறையில வளர்த்தா சாகாது. அது லைட் போட்டு அது முரண்டறிக்கு அது ஆனாது கஷ்டம். அதுகளுக்கு எல்லா பராமரிச்சு அதுகளுக்கு நம்மன்றது இல்ல, கொஞ்சம் சில கூட சின்னம்ன்றது இல்ல, சின்னும் விலை கூட 300 ரூபாண்டா பாருங்கய்யா. எவ்வளவு வேணும் அதுக்கு தீன் சாப்பாடெல்லாம் வேணா அதுல சாகுது. அந்த தம்பி வேண்டி 15 அதுல ஒரு 5 ஏத்து தான். ஒரு 15 நாள் தான் வேண்டி வந்து எல்லாரும் பார்க்க மாட்டாங்க அப்படி. இப்ப சரிதானே, இப்ப உங்களுக்காக வந்து உதவிக்காக பணம் வந்திருக்கு. என்னன்னு சொன்னால் புள்ள அனுப்பல, நம்ம வேலை செய்யக்குள்ள அனுப்பாங்க. இப்ப நம்ம ஒரு வேலை செய்து முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க மிச்ச காசை போடுவாங்கன்னா ஒரு அண்ணன் சொல்லிருக்கிறாரு. அப்ப கிடைச்ச காசுக்கு பொருட்களை வாங்கி வேலையை ஆரம்பிப்போம். அப்ப அதற்கு பிறகு அப்படிதான் தகடு கட்டிகள் நெஞ்சுகள் அது நாங்க பொறுப்பு செய்து தாரம். சரி, எங்களுக்கு தெரியும் தானே, இதை வந்து நான் தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக என்னன்னு சொன்னால் அந்த அண்ணனுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கும். வீடியோ மூலமா தெரியப்படுத்தினா என்னன்னு சொன்னால் இப்ப கோழி கூட எல்லாம் கட்டி எல்லாம் ஃபுல்லா முடிக்கிறது கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் தானே. அதனால வீடியோ மூலமாவே தெரியப்படுத்தி போட்டு அதற்கு பிறகு வேலைகள் ஆரம்பிச்சு ஃபுல்லா எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வீடியோ மூலமா காட்டலாம், எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும். இப்ப அண்ணன் வந்து ஒரு தொகை பணம் அனுப்பியிருக்கிறாரு. இப்ப நான் கேட்டது இப்ப உங்களுக்கு உதவியாக கோழிக்கூடு அவரு கேட்டாரு, எவ்வளவு தேவைன்னு கேட்டாரு. நான் ரூபாய் 1.5 லட்சம் தேவைன்னு நான் சொன்னேன். சரிதான். அப்ப சொல்ல போனால் கோழி கூட்டுக்கு 1 லட்சமும் கோழி வாங்குறதுக்கு 50,000 ரூபாயும். என்ன சொன்னா பெரிய கோழி தானே நம்ம வாங்க போறோம், சின்ன கோழி இல்ல. நீங்க சொன்னீங்க ஒரு கோழி 2500 ரூபாய் கண்ணி போடு முட்டை போட வேண்டி வந்து 2 கிழமை 2500 ரூபாய். அப்ப 10 வாங்குறண்டாலே 25,000 வேணும். அப்படி 20 வாங்குறேன்னு சொன்னால் 50,000 வேணும். அப்ப நான் கணக்கு பார்த்தது சரிதானே. நம்ம எந்த அளவுக்கு இப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு எந்த அளவுக்கு கூடு கட்ட முடியுமோ அதை நாங்க கட்டித்தாரோம். நீங்க உங்களோட பொறுப்பு கோழியை பாக்குறது. சரிதான், நாங்க கோழி வாத்து வேண்டுவோம், கோழி பாக்குறது, நல்ல கோழி வாத்துவோம். முதலாவது நம்ம கோழி கூட கட்டுவோமே. சரியா, நாங்க வேலைகளை ஆரம்பிப்போம். அது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதான் தெரியும் தானே. அடுத்த கட்டமா வேலைகள் ஆரம்பி இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு அடுத்த கட்டமா வேலைகள் ஆரம்பிப்போம். இப்படிதான் 6 மந்த் கேக்குறேன். சரிதானே, நம்மளோட 6 வந்தாலும் அப்படிதான். இந்த இடத்துல இருக்கிற சரி ஓகே, இந்த இடத்துக்கு இப்ப பொருத்தமான முறையில கோழிக்கூடு கட்டலாம். சரிதானே. இப்ப சந்தோஷமா இப்ப என்ன செய்ய போறீங்க, இப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்ப சந்தோஷம் தானே. ஓமையா நீங்க எவ்வளவு வந்து வீடியோ எடுத்து நீங்க போய் அனுப்பி திரும்ப வந்திருக்கீர்கள், எவ்வளவு உதவி, எவ்வளவு பெரிய உதவியா இருக்கீங்க எனக்கு. நீங்க வந்ததும் இப்படி வந்தது கோழிக்கூடு கட்டுறதுக்கு சொல்லிதுன்னா காஜித்து நிக்காது, பெரிய ஒரு உதவியா இருக்கீங்க. சந்தோஷம் 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 தானே. பாருங்க இப்படி கையை குதித்து பார்த்திருக்கேன். நீங்க வாங்கல இப்ப கோழி குஞ்சுகள் கோழிகள் வளர்க்குறேன்னா விருப்பம்னு சொன்னீங்க. நல்லா பாப்பீங்களா? அப்படியா, எப்படி நம்பர் நல்லா பாப்பீங்க? கழுத்தை பிடிச்சி வச்சுட்டீங்கடா, ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. வடிவா பாப்பீங்க, வடிவா முட்டெல்லாம் விடும், அதை எடுத்து வச்சு மற்றாக்களுக்கு கொடுத்து அதெல்லாம் தானே. தெரியும் தானே, கணக்கெல்லாம் பாப்பீங்களா? கணக்கு தெரியாது. என்னடா பிசினஸ் ஒன்று பண்ண போறீங்க, இப்ப கணக்கு தெரியான்னு சொல்றீங்க. 5 முட்டை போன வரையும் கொடுத்த ஒரு 5 கோழி விட்டையா, 6 கோழி உடிச்சிது. அப்ப நான் இங்க 5 முட்டை தங்கச்சிக்காரன் 5 முட்டை கொடுத்து 250 ரூபா வேண்டி வச்சிருக்கலாம் சொன்னேன். 250 ரூபாய்க்கு 5 முட்டைன்னு சொன்னா 50 ரூபா. கொஞ்சம் விலை கூட நாட்டு முட்டை இங்க 50 ரூபா தானே வேண்டாம். 40 முட்டை 1040 அதெல்லாம் 5 ரூபாய்க்கு 10. சரிதானே, ஒரு முட்டை 50 ரூபாய் படி பாக்குறோம். ஆனா இப்ப 70 ரூபாய் 80 ரூபாய் கொண்டு விக்கிறாங்க, வாங்கி கொண்டையா. நம்ம விக்க போனா என்னடா எல்லாம் குறைய தானே இஞ்சால, நம்ம வாங்க போய் பாரு எல்லாமே. இப்ப 50 ரூபாய் படி வாண்டி கொண்டு விக்கிறாங்க, 2 பேர் இருக்காங்க வாண்டி கொண்டு விக்கிறாங்க. நம்மகிட்ட இல்ல, நாங்களும் இப்ப வாண்டுறோம். அடுத்தது என்னன்னு சொன்னால் இப்ப கோழி வளர்ப்ப பத்தி சொல்லுவோமே. இப்ப சொல்ல போனால்
இப்ப ஒரு கூடு ஒன்று கட்டுறீங்கன்னு சொன்னால் அது எந்த நேரமும் கூட்டுக்கும் இருக்காது தானே. ஓமையா திறந்துட்டு நாங்க பாப்போம். திறந்துட்டு பாப்போம் நாங்க. மேய்ச்சலுக்கும் விடலாம். இப்ப சொல்ல போனா இந்த டவுன் ஏரியாக்குள்ள இப்ப வசதி படைத்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டு முட்டை மேய்ச்சல்ல வளர்க்குற நாட்டு முட்டைகளை விரும்பி வாங்குவாங்க. அப்ப நீங்க ஒரு ஏரியாவுல சில பேரை பிடிச்சி வச்சாலே அவங்களுக்கே கொடுக்கலாம். சொல்ல போனாலும் இப்ப ஒரு கிழமைக்கு முட்டையை சேர்த்துட்டு நீங்க கொண்டே நீங்க நேரடியாவே கொடுக்கலாம். இந்த கோழி வளர்ப்புல லாபம்ன்றது இப்ப நீங்க இங்க கொடுத்தீங்க 50 ரூபாய் கொடுக்கலாம். இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட முட்டையில சேர்த்துட்டு இப்ப டவுன் ஏரியாக்குள்ள கொண்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லாபம். நம்ம 2-3 ஊட பார்த்து எடுத்து வச்சு நம்ம கொண்டு அப்படி கொண்டு பழகலாம். ஐயா கொடுப்பேன் நான் கொடுக்காம நம்ம தெரியாம என்ன கொடுக்கலாம். அப்படி செய்யுங்க. நீங்க சொன்னீங்க தானே இன்ஜென் சொன்ன குறைய தான் வாங்குவாங்க. அப்ப அது உங்களுக்கு தெரியும் தானே. அதான் முக்கியமானது இந்த மேய்ச்சல் முறையிலே வளங்க. திறந்துட்டு பாக்குறாங்க. நம்ம 3 நாள் 4 நாளைக்கு ஒருக்கா திறந்துட்டு படத்தை நம்ம 2 பேர் நிக்கிற பாக்குறானே. பார்த்து பிறகுமா 6 மணியோட அடைக்கணும் உங்களுக்கு. அதானே இப்ப ஒரு வேலையா இருக்கும். கவனமா பார்த்து நீங்க சொன்னீங்க கல்லனும் வருவான். கல்லனும் வாரையா பூட்டு கதவை எல்லாம் போடணும். பூட்டு வேண்டி பூட்டு எல்லாம் போடணும். கல்லனும் இருக்கான். அடுத்தது இந்த சருகுலியும் பிடிக்கும். சருகுலி சரியான கல்லால கூடு சரியான முறையில செஞ்சோட சருகுலி அதுக்குள்ள அதுக்குள்ள போகாது. இதுக்குள்ள போகும். மேய்ச்சல் முறையில வளர்க்கக்குள்ள இப்ப உங்களுக்கு அனுபவம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் நல்லா வளர்த்த இருந்து நல்லா வளர்த்து 25 கோழி கிடந்த எல்லாம் பிறகு அந்த கூடு மோஜமாக கருகுலி கொண்டு போயிது. இப்ப இந்த 3 கோழி அருகி இப்படிதான் 3-4 நாளைக்கு ஒரு முட்டை வேணும். வாங்குற 1-2 வேண்டான். எப்படி ஓகேவா? சந்தோஷம் தானே. என்ன எதுவும் சொல்ல போறீங்களா? என்ன இல்ல போறாங்க. என்ன சொல்லுங்களேன். ஏதாச்சும் சொல்றேன்னா சொல்லலாம். உடுப்பா முதலாவது நம்ம கோழி அதுதானே உடுப்பு. அது வருஷத்துக்கு தானே உடுப்பு. வடிவன் உடுப்பு போட்டுருக்கீங்க நீங்கள போய் எடுத்த. சரி இப்ப உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கலையே. இப்ப இதுக்கிட்ட வாங்கலாம் இங்க வாங்கலாம். இப்ப உங்களோட வீடியோ போட்டேன்னு தானே. உங்களோட வீடியோ போட்டதுக்கு பிறகு இப்ப நீங்க வெளியில எல்லாம் போயிருப்பீங்க. அப்ப கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? இப்ப உங்களோட வீடியோ பார்த்து கேட்டிருப்பாங்க தானே. என்ன கேட்டாங்க? எல்லாம் கேட்டது ஆகல் கேட்டு என்ன கேட்டாங்க? என்ன சொன்னால் நிறைய பேர் பார்த்தவங்க கோயில் அடிக்க சில விஷயங்களை சொல்லி தந்தேன் தானே. இப்ப டெப்பால தண்ணி வரணும் அதெல்லாம் கேட்டாங்க. அந்த அண்ணா கிட்ட சொன்ன விருப்பம் உண்டு. அதை நாங்க பார்த்தோம். நாவக்காடு ஆக்கள் எல்லாம் கோயிலுக்கு வந்து கேட்டாங்க. அம்மா அம்மாவையும் கண்ட நாங்க வீடியோவில் இந்த தெப்ப திறக்கணும் குளிக்கணும் ஆசை உண்டு. அந்த அண்ணா கிட்ட சொன்னதுவா சொன்னாங்க. அப்படி கேட்டாங்களா? என்ன சொன்னீங்க? அதுக்கு செப்பால தண்ணி விருப்பம் எங்களுக்கு தருவாங்க. பிறகு நாங்க தண்ணி பிறகு எடுத்து தான் வேண்டிய நாள் நாங்க அந்த அண்ணாவை கொஞ்சம் தந்தவி அதோட நாங்களும் போட்டு அம்மா மாறி போட்டு எடுத்து தாவு தண்ணி. இப்போ நாங்கள் இது குளிக்கிறதுக்கு பூட்டுறதுக்கு தான் காசு இல்லை. அது பிறகு பூட்டலான்னு சொன்னாவும் கோயில் அடிக்க. நான் போன ஞாயிற்றுக்கிழமை சொன்ன ஆகட்டேன். நாவக்காடு இருந்து வந்து ஆகட்டேன். சொல்லி தாவு அவைய கேட்க. அடுத்தது இப்ப அந்த வசன ஞாபகம் இருக்கா? நான் சொல்லி தந்தது அது மறந்தது. சொல்லுவாங்க நான் குளிக்கணும். அதே போல இடையில வசனங்கள்லாம் விட்டுட்டீங்க. சரி ஓகே சந்தோஷம். சரிதானேம்மா. அடுத்த கட்டமா வேலையை ஆரம்பிப்போம். யாரு பணம் அனுப்பின்ற ஒரு தகவல் இருந்தாரன் அதுதானே நான் கட்டாயமா சொல்லணும். சரி ஓகே. இப்ப இந்த உதவியை இப்ப யாரு செய்ய போறான்னு சொன்னால் தீபன் அண்ணன் அவரு லண்டன்ல இருக்கிறாரு. இதற்கு முதலும் ஒரு உதவி ஒன்று என் மூலமா செய்திருக்கிறாரு. ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு ரூபாய் 50,000 அனுப்பினாரு. இது 2வது குடும்பத்துக்கு அண்ணன் செய்யற உதவியாக அமைய போகுது. சரி ஓகே. இப்போ அண்ணன் ஒரு பேரை சொல்லி தான் கொடுக்க சொன்னாரு. ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு என்று பழைய உதவி திட்டத்துக்கு சொல்லி கொடுக்க சொன்னாரு. 95-96 பேட்ச். ஓகே. இப்போ தீபண்ணன் அனுப்பினது. ஸோ ஓகே நார்மலா தீபண்ணன் அனுப்பினது. லண்டன்ல இருக்கிறாரு. அண்ணன் வாட்ஸ்அப் கார்ட்ஸ் இலக்கம் 29-24. சரி ஓகே. அண்ணனுக்கு எடுத்து பார்ப்போம். அண்ணன் ஃப்ரீயா இருந்தா தூக்குவாரு அல்லது தூக்க மாட்டாரு. பிஸியா இருந்தா தூக்க மாட்டாரு. சரி ஓகே. அண்ணன் தூக்கல. சரி ஓகே. சரி அம்மா. இப்போ யாரு உதவிக்காக பணம் அனுப்ப போறான்னு நானும் சொல்லிட்டேன். சரியா? இப்போ இந்த வீடியோ முடிப்போம். இப்ப அடுத்த கட்டமா வேலைகளை ஆரம்பிச்சுட்டு எல்லாம் ஃபுல்லா எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அதையும் வீடியோ மூலமா தெரியப்படுத்தும். சரியா? சாப்பிட்டீங்களா? என்ன சமையல் இன்றைக்கு? நீங்க சமைப்பீங்களா? இல்ல. சரி ஓகே அம்மா. அப்ப வீடியோ முடிப்போம். இப்ப நாங்க
வாரமே சரியா? நாங்க அடுத்த கட்டமா வாரம் இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகுதான் வேலைகளை ஆரம்பிப்போம். சரியாம்மா? ஓ அது நாங்க காட்டி எடுக்கிறோமே சரியா? சரி, சந்தோஷம் தானே. இப்ப சொல்ல போனால் உங்களோட வீடியோ போட்டு உதவிக்கு நிறைய பேர் பார்த்தவங்க தான் டிக்டாக்ல. நிறைய பேர். ஆனால் உதவி என்றது உடனடியாக செய்யறதுக்காக யாரும் முன் வரல. ஒரு அண்ணன் சொன்னவர் தான், ஆனா அவரு பணம் அனுப்பல. ஒரு சிறிய ஒரு உதவி ஒன்று செய்யறேன்னு சொன்னவர், சிறிய உதவி ஒன்று செய்யறேன்னு சொன்னவர், ஆனா உதவிக்காக பணம் அனுப்பல. ஓகே, நானும் கவலைப்பட்டேன். இப்ப தங்கச்சிக்காக எந்தவித உதவிகளும் கிடைக்கல என்று. இப்ப கிடைச்சிருக்கு தானே, அப்ப எனக்கு சந்தோஷம். சரியா? நான் ஆசைப்பட்டதே தான். இப்ப நீங்க கிடைச்ச உதவிகளை தான் கிடைக்கணும் என்று. ஓகே, இப்ப ஒரு உதவி ஒன்று கிடைச்சிருக்கு தானே, இப்ப நீங்க சந்தோஷமா தானே இருக்கிறீங்க. சரி, ஓகே, அண்ணனும் சந்தோஷம். சரி, ஓகே, வீடியோ முடிப்போமா? நான் எப்படி உங்களோட வீடியோ நீங்களே பார்த்தீங்களா ஃபுல்லா? நான் எப்படி சொல்லி முடிக்கிறேன்? நான் கடைசியில மறந்து வைத்தீங்களா? சரி, ஓகே. பார்க்கிற பார்வையாளர்களுக்கு காய் காட்டுங்க. சத்தம் வரல, அங்க காட்டுங்களேன். வாய் சரிதான். அடுத்தது உதவிக்காக முன் வந்த அந்த அண்ணனுக்கு நன்றி சொல்ல தானே வேணும் நீங்க. சொல்லுங்க. நன்றி. நீங்க சொல்லுங்க. நீங்க இவ்வளவுதாக வந்து எங்களுக்கு வந்து போய் ஐயா வீடியோ எடுத்து போய் வந்திருக்கீர்கள். நாங்க மிகவும் நன்றியாக நாங்க கூறுகின்றோம் ஐயா தம்பி. உங்களுக்கு நாங்க மறக்காம நாங்க இந்த என்னண்டான உதவி நீங்க செஞ்சது இவ்வளவு ஒரு நன்றி ஐயா. சரி, ஓகே, அவர் பார்த்து சந்தோஷப்படுவாரு. ஓகே, இப்போ தமிழ் மக்களுக்கு உதவிகள் செய்யணும் என்று இப்போ அதான் பல பேர் பல விதமாக சொன்னாலும் தெரியும் தானே. இப்போ ஹெல்பிங் வீடியோ சம்மந்தமா பல பேர் பல விதமாக சொன்னாலும் இப்போ தமிழ் மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து இருக்கிறாங்க தானே, நல்ல உள்ளம் படைத்தவங்க. இப்போ அதனால அவங்கள நம்மளும் மதிக்கணும், நம்பிக்கை காப்பாற்றணும். ஓகேங்க, சந்தோஷமா இருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக இப்போ ஃபுல்லாக நாங்கள் வேலை திட்டங்களை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஓகே, இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.